முல்லாவும் அவரது கழுதையும். ஒரு காலத்தில் முல்லா நசுருத்தீன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் புத்திசாலி, நகைச்சுவை உணர்வும் அறிவும் நிறைந்தவர். கிராமத்தில் உள்ளவர்கள் அவரை பெருமையாக நினைத்தனர், ஆனால் சிலர் அவரை கேலி செய்தும் இருக்கின்றனர். முல்லா நசுருத்தீனின் நண்பன் என்றால் அது அவரது கழுதை. முல்லா எப்போதும் தனது கழுதையை கொண்டு கிராமத்தில் சுற்றிப் பொருட்கள் விற்பனை செய்வார். ஒருநாள் முல்லா தனது கழுதையை அழைத்துக் கொண்டு ஒரு அருகிலுள்ள கிராமத்திற்கு வர்த்தகத்திற்காக பயணமாகினார். காலை நேரம், வெயில் பொழிந்து கொண்டிருந்தது. ஆகவே முல்லா கழுதையின் மீது ஏறி பயணம் செய்தார். மார்க்கத்தில் சென்றபோது சில கிராம மக்கள் முல்லாவை பார்த்து கூறினர், அடடா, எவ்வளவு கொடுமை! பெரிய மனிதன் கழுதையின் மீது ஏறியிருக்கிறார். கழுதையிடம் கருணையே இல்லை. முல்லா இதை கேட்டதும் உடனடியாக கழுதையிலிருந்து இறங்கி அதை வழிநடத்தத் தொடங்கினார். அவரது நண்பர் அவருடன் வந்தார். சிறிது தூரம் சென்றதும் இன்னொரு குழு மக்கள் அவரை பார்த்து கூறினர், பேச முடியாத முட்டாள்! ஒரு கழுதை இருக்க ஏன் நடந்து செல்கிறீர்கள்? முல்லா குழப்பமடைந்தார். மக்கள் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் கழுதையின் மீது மீண்டும் ஏறினார். இன்னும் சில தூரம் சென்றதும் மற்றொரு குழு மக்கள் கூறினர், பாவம் அந்த கழுதை! ஏன் இருவரும் அதன் மீது ஏறுகிறீர்கள்? அந்த கழுதை தாங்க முடியாமல் தவிக்கிறது. முல்லா மற்றும் அவரது நண்பர் உடனடியாக இறங்கி இருவரும் கழுதையை தங்கள் தோளில் தூக்கிக் கொண்டு சென்றனர். அப்போது மக்கள் அனைவரும் சிரித்தனர். அடடா, இதைவிட வேடிக்கையானது வேறு எதுவும் இல்லை. யாராவது கழுதையை தூக்கிக் கொண்டு செல்வார்களா என்று கூறினர். அப்போது கழுதை ஓடியது. கழுதையை பிடிக்க முடியாமல் மரத்தின் கீழ் தனது நண்பருடன் முல்லா அமர்ந்தார். முல்லா அதிருப்தியுடன் நினைத்தார், நான் மக்களின் வார்த்தைகளை மட்டும் கேட்க ஆரம்பித்த பிறகு என்னால் சரியான முடிவு எடுக்க முடியவில்லை. அதனால் அவர் தன்னுடைய முடிவுகளை தனது புத்தியையும் அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கத் தொடங்கினார். கதையின் நீதி, பிறர் என்ன கூறுகிறார்கள் என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து முடிவெடுப்பது தவறானது. தன்னுடைய அறிவு, அனுபவம் மற்றும் நியாய உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க வேண்டும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதால் மன அமைதி பெற தானே முடிவெடுக்க வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.